ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அக்ரே வன்னி பிருஷ்டே பானு ராத்ரௌ சுபுக சமர்ப்பித ஜானு கரதல பிக்ஷஸ்தருதல வாச ததபி ந முஞ்சத்யாஷா பாஷஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்மக்கிட்ட முக்கியமாக என்ன சொல்ல வரா என்றால், ஒரு உண்மையான ரியலான ஒரு பக்தனானவன் எப்படி இருப்பார் என்பதை இந்த இடத்தில் சொல்றார். அதாவது இதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி குடுமிகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வெளி தோற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இருந்தோம், அப்படி இருந்தால் மட்டுமே மோட்ச முக்தி கிடைக்கும் என்று சொல்லவில்லை யாருமே. அதுவே இப்படி இருந்தால் கிடைக்காது என்றும் சொல்லவில்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம வெளி தோற்றங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு நம்மளோட உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, நாம் யார், நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளோட குணம் என்ன, நம்மளோட அந்த ஸ்வபாவம் என்ன, இப்படிலாம் நம்மை பற்றிய விசாரத்தை நம்ம செய்தோம் என்றால், நாம் யார் என்று நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், நம்மளோட குணங்களை அறிந்து கொண்டோம் என்றால், அப்பொழுதே பகவானை சென்று அடைவதற்கு ஈஸியான ஒரு வழி நமக்கே புலப்படும் என்று சொன்னான் முன்பு ஸ்லோகத்தில். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக என்ன சொல்றா என்றால், ஒரு பக்தனானவன் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்றான் இந்த இடத்தில். அதாவது அக்ரேவன்னி பிருஷ்டே பானு ராத்ரோ சுபுக சமர்ப்பித்த ஜானோ. அதாவது ஒரு நபர் இருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிளாக உதாரணமாக இந்த ஸ்லோகம் இருக்கு. ஒரு நபர் இருக்கிறார், அவர் அக்ரேவன்னி பிருஷ்டே பானு, அதாவது அவரோட முன் உடம்பையும் பின் உடலையும், அதாவது உடலின் முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வைக்க ஆரம்பிக்கிறார் என்றால் வார்ம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். அதாவது அவரோட உடலின் முன்பாகத்தை ஒரு நெருப்பு இடம் காட்டி, ஒரு அக்னியிடம் காட்டி, அந்த அக்னியால் அவரோட உடலின் அந்த ஒரு முன்பகுதியை சூடுபடுத்துகிறார். இதுவே பிருஷ்டே பானு, அவரோட உடலின் பின்பாகத்தை அந்த சூரியனின் கதிர்களை கொண்டு அவர் சூடுபடுத்துகிறார். அதாவது உடலுக்கு முன்பு அக்னியை வைத்துக் கொள்கிறார், உடலுக்கு பின்பு அந்த சூரியன் இருக்கிற மாதிரி அந்த திசையில அவர் உட்கார்ந்து கொள்கிறார் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அக்ரேவன்னி பிருஷ்டே பானு ராத்ரோ சுபுக சமர்ப்பித்த ஜானு. அதாவது ராத்திரியில், இரவில் அவருக்கு அந்த குளிர் தெரியக்கூடாது என்பதற்காக அவரோட கால்களை மடக்கி கொண்டு அந்த கால்கள் மீது கையை இப்படி வைத்து கொண்டு தலையை குனிந்து கொண்டு உட்காருகிறார் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது பகல் நேரத்தில் முன்பு ஒரு அக்னியை, ஒரு தீயை வைத்து கொண்டு பின்புறத்தில் அந்த சூரியன் இருக்கிற மாதிரி அந்த திசையில உட்கார்ந்துட்டு அந்த இடத்தில் தியானம் செய்கிறார். இதுவே இரவாயிடுத்து, அதாவது அந்த சந்திரன் வர ஆரம்பிச்சிட்டார் என்றால் அந்த சமயத்தில் இரவோட குளிரால தாக்கப்படக்கூடாது என்பதற்காக கால்களை மடக்கி கொண்டு கால்களில் இப்படி கையை வைத்து கொண்டு தலையை குனிந்து கொண்டு அப்படியே உறங்குகிறார் என்றும் சொல்றார். ராத்ரோ சுபுக சமர்ப்பித்த ஜானும் கரதல பிக்ஷஸ் தருதல வாசக ததபின முஞ்சத் யாஷா பாசக. கரதல பிக்ஷஸ், தன்னோட கைகளை ஏந்தி அனைவரிடமும் பிக்ஷை எடுத்து அந்த உணவை உட்கொள்கிறார், அந்த உணவை சாப்பிடுறார் என்று சொல்றார். கரதல பிக்ஷஸ் தருதல வாசக, அதாவது ஒரு மரத்தின் அடியில் தான், அந்த மரத்தின் நிழல்ல தான் பகல் நேரத்திலும் இருக்கார், அந்த மரத்துக்கு அடியில தான் இரவிலையும் தூங்குறார், இரவிலையும் அந்த ஓய்வெடுக்கிறார் என்றும் சொல்றார். இப்படியெல்லாம் இருக்காரே, அதாவது பகல்ல முன்பு ஒரு தீயை வைத்துக்கொண்டு பின்புறத்தில் அந்த சூரியனை வைத்துக்கொண்டு இப்படி தன்னோட உடலை சூடுபடுத்துகிறார். இரவில் குளிர் அளிக்கக்கூடாது என்பதற்காக வேற எந்த ஒரு உயிரினத்தையும் தீங்கு செய்யாமல், வேற எந்த ஒரு உயிரினத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் தானே தன்னோட கால்களை மடக்கி கொண்டு தலையை குனிந்து கொண்டு அவரே அவரோட உடலை சூடுபடுத்துகிறார், அவரே குளிர்லேருந்து தப்பிச்சுக்கிறாரே. அதே நேரத்தில் யாரிடமிருந்தும் எந்த விஷயத்தையும் திருடாமல் அவர் பிக்ஷை எடுத்துதானே அவரோட பிழப்பை, அவரோட வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு கோவிலுக்கும் சென்று அந்த ஒரு ஒரு ஆலயத்துக்கும் சென்று அதில் இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில தானே தூங்குகிறார். அப்புறம் இவர் உண்மையானவராக தானே இருக்க முடியும், இவர் உண்மையான ஒரு பக்தனாக சாதகனாக தானே இருக்க முடியும் என்றால், அப்பொழுது கடைசி வரியில் ஒரு விஷயத்த சொல்றாளாம், ததப்பின முஞ்சத் யாஷா பாசக. இவ்வளவும் செஞ்சுட்டு அவர் பற்றுகளை விடவில்லை என்றால்
இது எல்லாத்திற்குமே பலன் இல்லாமல் போய்விடும் என்று சொல்றா கடைசி வரியில. அதாவது இவ்வளவு நற்செயல்களை செய்து இது ஒரு உதாரணமாக தான் சொன்னா என்று ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி பல நற்செயல்கள் இருக்கு, பல புண்ணியங்கள் என்று சொல்றாளே, இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் என்று சொல்றாளே, அந்த மாதிரி பல யாகங்கள், ஹோமங்கள், பல தானங்கள், பல பேருக்கு நல்லது செய்யறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசி வரியில வரா மாதிரி ததப்பின முஞ்சத்யாஷா பாசக, இவ்வளவும் செஞ்சுட்டு அந்த பற்றுகளை விடவில்லை, ஆசையை விடவில்லை என்றால் இப்படி செய்த அனைத்து செயல்களோட பலனும் அழிந்து போயிடும், இது எல்லாமே வீணாக போய்விடும் என்று சொல்றா இந்த ஸ்லோகத்தில். அதனால் ஆசைகளை பற்றுகளை துறந்து அந்த பகவானை தியானிப்பது மட்டுமே முக்கியமான ஒரு குறிக்கோளாக லட்சியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சைடில் இப்போ வந்தது இப்பயே போய்விடும் என்றும் சொல்றா இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த நபர் ஒரு கட்டில் வந்துடுத்து, ஒரு படுக்கை தூங்குறதுக்கு ஒரு பெட் வந்துடுது. இப்படி வந்த உடனே தூங்குறாராம். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு முழிப்பு வர்றதாம். அவர் விழித்து கொண்டு அவர் யோசிக்கிறாராம், இவ்வளவு சுகங்கள் நம்மளுக்கு இருக்கே, தண்ணீர் இருக்கு, குடிக்க தண்ணீர், சாப்பிட உணவு, படுக்கிறதுக்கு ஒரு கட்டில், ஒரு பெட் இருக்கு, இவ்வளவு சுகத்தையும் தனியாக அனுபவிச்சு கொண்டிருக்கோமே, நம்மளோட மனைவியும் இங்க இருந்தா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிறாராம் அந்த நபர். இவர் இப்படி நினைத்த உடனே கல்பக விருட்சம் எதை ஆசைப்பட்டாலும் தந்துடும். அதனால் அந்த மனைவியும் எங்கேருந்தோ அந்த இடத்துக்கு வந்துடுறாளாம். அந்த மரத்தடியில தன்னோட கணவனுக்கு பக்கத்தில் நிற்க ஆரம்பிக்கிறாளாம். இப்படி மனைவியை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாராம் இவர். ஐயோ, என்ன மனைவியை ஆசைப்பட்டோம், அவளும் வந்து விட்டாளே, இது நிஜமாலே நம்மளோட மனைவி தானா, இல்லை ஒரு ராட்சசி நம்மளோட மனைவியின் சொரூபத்தில் வந்திருக்காளா? இப்போ ஒரு பொழுது இந்த ராட்சசி நம்மளோட மனைவியாக இருந்தாள் என்றால் நிச்சயமாக நம்மளே சாப்பிட்டுருவா, நம்மளோட உயிர் போயிடுமே என்று யோசிக்கிறாராம். கல்பக விருட்சம் எதை ஆசைப்பட்டாலும் தந்துடும். அதனால் இவர் மனதுக்குள்ள இந்த மாதிரி நம்மளோட மனைவி ஒரு ராட்சசியாக இருப்பாளோ என்று மனதில் நினைத்த அந்த விஷயத்தையும் அந்த கல்பக விருட்சம் நிறைவேற்றி அந்த மனைவியும் ஒரு ராட்சசியாக மாறி இவரை சாப்பிட்டுடுத்தான். இந்த நீதி கதையில் நமக்கு தெரிந்து கொண்டிருந்த நீதி என்ன என்றால், அந்த ஒரு மரமாக, அந்த ஒரு கல்பக விருட்சமாக தான் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் இந்த சம்சாரமும் இருக்கிறது. அந்த ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்த அந்த நபரை போலதான் நாமும் இருக்கோம், ஜீவாத்மாக்களாகிய நாமும் இருக்கோம். அதனால் இந்த ஒரு சம்சாரத்தில் ஓய்வெடுக்கணும் என்பதற்காக வந்திருக்கோம். நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயமும் இந்த சம்சாரத்தில் கிடைக்கிறது. சாப்பாடு கிடைக்கணும் என்று ஆசைப்படுறோம், ஒரு சரியான வேலை கிடைக்கணும் என்று ஆசைப்படுறோம், நிறைய சம்பளம் கிடைக்கணும் என்று ஆசைப்படுறோம், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்று ஆசைப்படுறோம். இப்படி ஒருவருத்தருக்கு ஒரு விதமாக பல ஆசைகள் இருக்கு என்று சொல்றான். இப்படி ஒருவருத்தருக்கும் இருக்கும் எல்லா ஆசைகளையும், மனதில் இருக்கும் எல்லா எண்ணங்களையும் நிறைவேற்றி கொண்டே வர்றதுதான் இந்த உலகம். இப்படி ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தன்னோட மனதுக்குள்ள இருக்கும் அந்த தீய விஷயங்களும் தீய எண்ணங்களும் அது போலவே நிறைவேறி கொண்டே வரத்தான். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இன்னொருத்தரை பிடிக்கல, இவருடன் எப்படியாவது சண்டை போடணும். இல்லை ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட இருக்கும் அந்த சம்பந்தம் பிடிக்கவில்லை என்றால் என்னோட நண்பனாக இருக்கும் அவன் அவனோட நண்பனாக இருக்கக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கும் தீய விஷயங்கள் அதுவும் நிறைவேறிவிடும். இப்போ ஒருத்தர் இவ்வளவு பேரையும் நான் அழிக்க வேண்டும், இவா எல்லாருமே உயிரோட இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டால் அந்த ஒரு தீய எண்ணம், அந்த ஒரு கெட்ட எண்ணம் அதுவும் நிறைவேறிவிடும். அதனால் இந்த உலகமானது எதுவும் விதிப்படி நடப்பதில்லை. எல்லாம் விதி விதி என்று சொல்றோமே, விதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் இந்த உலகை மாற்றுறது. அதனால் மனம் அழகாக இருந்தால், மனதில் இருக்கும் எண்ணங்கள் அழகாக இருந்தால் நம்ம உலகமும் அழகாக இருக்கும். இதுவே மனதில் இருக்கும் எண்ணங்கள் கொடூரமாக, அதாவது குரூரமாக இருந்தது என்றால் அதே மாதிரிதான் இந்த உலகமும் கொடூரமாக நமக்கு காட்சி தருமா. அதனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பது நம்மளோட மனம் எப்படி இருக்கு என்பதை பொறுத்துதான் இருக்கு என்று இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியாது. இந்த நீதி கதைக்குண்டான நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.